வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். இந்த வீடியோவில் ஹாய், நம்ம போன வீடியோவில் வந்து ஜாவாவோட ஜேடிகேனா என்ன, ஜேஆர்இ என்ன, ஜேவிஎம்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வேரியபிள்னா என்ன, அப்புறம் அதை வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம், அப்புறம் என்னென்ன டேட்டா டைப்ஸ்லாம் இருக்குது, அது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வேரியபிள்னா என்ன அப்படின்னா, வேரியபிள் அப்படிங்கிறதோட மீனிங் என்னன்னு கேட்டிங்கன்னா, வேரி ஆகிட்டே இருக்குது, அதாவது மாறிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறதா மீனிங். வேரியபிள் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஏதாவது ஒன்று இருக்குது, ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு நமக்கு வந்து ஒரு இடம் ஒன்று வேணும். அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஒரு பேர் வச்சுருப்போம் இல்லையா, அந்த பேர் அதாவது ரெஃபரன்ஸாக வந்து நம்ம வேரியபிளை யூஸ் பண்ணுறோம். வேரியபிளுங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு கண்டெய்னர் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ நான் அதுக்குள்ளே எதை வேணாலும் போட்டு வைக்கலாம், ஒரு இடத்துல வைக்கலாம். அந்த இடத்துக்கு பேர் வந்து மெமரி. இங்கே சிஸ்டமில் நான் இடம்னு சொல்கிறதுக்கு பேர் வந்து இங்கே மெமரி. நான் வைக்க போகிற பொருளுக்கு அது எதுக்குள்ளே வச்சுருக்கேங்கிற ஒரு நேம் இருக்கு இல்லையா, அதை நான் திரும்ப எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நேம் வைக்க போகிறேன். அந்த பேர் தான் பார்த்திங்கன்னா வேரியபிள். அந்த வேரியபிளுக்கு நம்ம என்ன பேர் வேணாலும் வச்சுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ என்னோடய ஏஜ் 22 அப்படின்னா நான் அதை எதில் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன் அப்படின்னு கேட்டால் ஏஜ் அப்படிங்கிறத ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். ஓகே, இப்போ 22 எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம கேட்டால் என்ன சொல்லுவோம், ஏஜில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதுதான் வந்து வேரியபிள். ஓகே, இதை டீட்டெயில்டாக பார்க்கணுன்னா இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு இமேஜ் காட்டுறேன், அதை பாருங்கள். இப்போ இந்த இமேஜை பார்த்தோம்னா இங்கே வேரியபிள் அப்படிங்கிறத வந்து இந்த ஒரு பக்கெட் இருக்கு இல்லையா, அதோட நேம் வந்து நம்ம இங்கே வேரியபிள்னு வச்சுருக்கோம். இப்போ வந்து இந்த டேட்டாவை தூக்கி இதுக்குள்ளே போட்டு வைக்கிறோம், போட்டுட்டு திரும்ப வேணால் எடுத்துக்கலாம். அதாவது வேணும்னா எடுத்துக்கலாம், இல்லை அதில் வேறு எதையாவது கூட நம்ம வச்சுக்கலாம், வேணும்னா தூக்கி போட்டுடலாம். பட் இந்த வேரியபிள் அப்படிங்கிறது வந்து இந்த டப்பாவோட பேர். ஒரு இடம் இருக்கு இல்லையா, அந்த டப்பாவுக்குள்ளே இந்த இடத்தோட பேர் வந்து நம்ம இங்கே வேரியபிள்னு வச்சுருக்கோம். ஓகே, இப்போ ரெண்டாவது இந்த இமேஜை பாருங்கள். இந்த இமேஜை பாருங்கள். இதில் வந்து நம்ம வந்து மை நம்பர் அப்படின்னு ஒரு பாக்ஸ் ஒன்று வச்சுருக்கோம். அதில் 4ஆம் நம்பர் அப்படிங்கிற நம்பரை தூக்கி உள்ளே போட்டு மூடி வச்சிட்டோம். இப்போ 4ஆம் நம்பர் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம், மை நம்பர் அப்படிங்கிற ஒரு பாக்ஸுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். இந்த பாக்ஸுங்கிறது இங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுதான் வந்து வேரியபிள் அண்டு அந்த மை நம்பருங்கிறது அந்த வேரியபிளோட நேம். ஓகேவா? இப்போ நம்ம இந்த பாக்ஸை எங்கே வச்சுருக்கோம் அப்படின்னா, நம்ம ரியல் லைஃப்பில் சொல்லணும்னா எங்கேயோ தரையில் வச்சுருக்கோம், இல்லை செல்ஃபில் வச்சுருக்கோம் அப்படின்னு எதாவது சொல்லலாம். பட் இதை வந்து நம்ம ப்ரோக்ராமிங்கில் பார்க்கணும் அப்படின்னா இதை வந்து நம்ம மெமரி லொக்கேஷனில் வச்சுருக்கோம், சிஸ்டமோட மெமரி லொக்கேஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்போ நான் 3வது இமேஜ் ஒன்று காட்டுறேன், அதை பாருங்கள். அதில் என்ன இருக்குன்னா, இப்போ ஃபஸ்ட்டு வந்து இதில் 4ன்னு சொல்லிட்டு ஒரு நம்பரை தூக்கி உள்ளே போட்டு வைக்கிறோம். இப்போ நம்ம மை நம்பரில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் நம்ம 4 இருக்குதுன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன், இந்த 4 தூக்கி வெளியே போட்டுட்டு அதுக்கு பதிலாக 5 தூக்கி உள்ளே வச்சிடுறேன். இப்போ வந்து மை நம்பரில் என்ன இருக்குதுன்னு கேட்டால் என்ன சொல்லுவோம், 5 இருக்குதுன்னு சொல்லுவோம். இப்போ பாருங்கள், இதில் ஃபஸ்ட்டு 4ன்னு இருந்தது இங்கே வந்து 5ஆக மாறிடுச்சு, அதாவது வேரி ஆயிடுச்சு. ஸோ இதோட வேல்யூஸ் வந்து வேரி ஆகிட்டே இருக்கிறதுனால இதுக்கு பேர் வந்து வேரியபிள். பட் அந்த வேரியபிள் வந்து மாறாது, அதில் இருக்க வேல்யூஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ மை நம்பரில் என்ன இருக்குதுன்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்னா 5 இருக்குது, 4 தூக்கி போட்டாச்சு 5 இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். இது மாதிரி வந்து நம்ம வேறு ஒன்று ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் வேரியபிள்ஸில். பட் இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஸ்டோர் பண்ணுற பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம் வேரியபிள்ஸை. வேரியபிள்ஸில் எதை வேணால் ஸ்டோர் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதை வேணால் ஸ்டோர் பண்ணலாம். பட் நம்ம என்ன ஸ்டோர் பண்ணியிருக்கோம், அது என்ன மாதிரியான டேட்டா அப்படிங்கிறத வந்து நம்ம சிஸ்டமுக்கு சொல்லணும். நம்ம ரியல் லைஃப்பில் அப்படின்னா நம்ம வந்து அங்கே ஆப்ஜெக்ட்ஸை பார்ப்போம், திங்ஸை பார்ப்போம். பட் இங்கே வந்து நம்ம சிஸ்டமுக்கு கொடுக்க போகிற எல்லாமே வந்து டேட்டாவாக, அதாவது தகவலாக தான் கொடுக்க போகிறோம். அதனால நம்ம கொடுக்க போகிற அந்த வேரியபிளுக்கு கொடுக்க போகிற டேட்டா என்ன டைப்பான டேட்டா, அது எப்படிப்பட்ட டேட்டா அப்படிங்கிறத வந்து நம்ம சிஸ்டமுக்கு சொல்லணும். ஏன்னா பின்னாடி வந்து நம்ம கூட்டல், பெருக்கல், வகுத்தல் அது மாதிரி மேனிப்புலேஷன் ஆப்ரேஷன்ஸ் அது மாதிரி நிறையா மேனிப்புலேஷன்ஸ் அது மாதிரிலாம் பண்ணுவோம், டேட்டா வச்சு நிறையா பண்ணுவோம். அது மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணும்போது அது என்ன டேட்டாங்கிறத நம்ம சிஸ்டமுக்கு சொல்லிட்டோம்னா அதை பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சிஸ்டமுக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதை எப்படி சொல்லலாம்னா, நான் வந்து என்னோடய அட்ரஸை 22/7 அப்படின்னு சேவ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னா, அதை வந்து சிஸ்டம் என்ன பண்ணும், டிவைட் பண்ணிடக்கூடாது. டிவைட் பண்ணி அதோட ஆன்சரை வந்து 22/7ங்கிறத டிவைட் பண்ணி எனக்கு ஸ்டோர் பண்ணக்கூடாது ஆன்சரை. அது வந்து என்னோடய அட்ரஸு, டோர் நம்பர் 22/7, இந்த ஸ்ட்ரீட், இந்த அட்ரஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லையா. இதில் வந்து அங்கே வர்ற அந்த கேரக்டரை இதெல்லாம் அப்படியே வச்சுருக்கணுமே தவிர அதை மேனிப்புலேட் பண்ணி எனக்கு ஆன்சர் சொல்லக்கூடாது. இப்படி ஒரு சினாரியோ இருக்கும். இந்த இடத்துல வந்து நம்ம அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னா அதுக்குன்னு ஒரு தனி டேட்டா டைப் இருக்கும் இல்லையா. இதை வந்து இந்த மாதிரி கன்சிடர் பண்ணிக்க, இது வந்து நம்பர் கிடையாது, இது வந்து அட்ரஸ், இது நம்பர் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அதுக்குன்னு ஒரு தனி டேட்டா டைப் இருக்கும்.
அந்த டைப்பில் நம்ம சொன்னோம்னா சிஸ்டம் அதை எடுத்துக்கும், அதை மேனிப்புலேட் பண்ணாது. இதுவே அதை வந்து நம்ம ஒரு நம்பர் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அது என்ன பண்ணுன்னா சிஸ்டம் வந்து இப்போ நான் 12/3 அப்படின்னு கொடுக்குறேன்னா அதை டிவைட் பண்ணி 4ங்கிற ஆன்சரை தூக்கி அந்த வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி வச்சிடும். அப்படி நடக்கக்கூடாதுன்னா என்ன வேரியபிள் யூஸ் பண்ண போகிறோம், அது என்ன டைப் ஆனது அப்படிங்கிறத வந்து நமக்கு முன்னாடியே வந்து சிஸ்டமுக்கு சொல்லி ஆகணும். ஓகே, சொல்லலாம்னு சொல்கிறோம், அதை எப்படி சொல்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுற கீவேர்டுக்கு பேர் வந்து டேட்டா டைப்ஸ். ஜாவாவில் வந்து மொத்தம் 8 டைப்பான டேட்டா டைப்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா அந்த 5 தான். இதில் வந்து ஃப்ளோட்டில் எக்ஸ்ட்ரா இன்னும் ஒன்று இருக்குது, அதை சொல்கிறேன் என்னென்னு. இண்டீஜருங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா தமிழில் வந்து எண்கள்னு சொல்லுவோம், முழு எண்கள் அந்த மாதிரி எண்கள் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி எண்கள். அதாவது மைனஸ்லேருந்து ப்ளஸ் வரைக்கும் எல்லா நம்பர்ஸுமே யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதில் என்ன ஒரு இது இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இண்டீஜர் யூஸ் பண்ணுறப்ப பாயிண்ட் வச்ச நம்பர் எதுவுமே வரக்கூடாது. அதே மாதிரி இண்டீஜர்ஸ்லேயும் ஒரு ரேஞ்ச் இருக்குது. இந்த சைஸ் வரைக்கும் இருக்க நம்பர்ஸ் வந்து இதில் யூஸ் பண்ணணும், சின்னது பெருசு ரொம்ப சின்னது அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சில கீவேர்ட்ஸ் இருக்குது. அதை வந்து நான் பின்னாடி சொல்கிறேன். இப்போதைக்கு அப்படி அடுத்தது பார்க்கலாம். நம்ம ஃப்ளோட்டுங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா பாயிண்ட் வச்ச வேல்யூஸ்லாம் வர்றப்ப வந்து சிஸ்டமுக்கு தெரியாது, நம்ம சொல்லணும். அதையும் வந்து நார்மல் நம்பராக கன்சிடர் பண்ணிடக்கூடாது. அதுக்காக வந்து நம்ம இது வந்து புள்ளி வச்ச நம்பர் நான் இதுக்குள்ள யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லணும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா நான் இப்போ வந்து ஏன்னு ஒன்று வச்சுருக்கேன், ஏல வந்து 10 வச்சுருக்கேன், ஏல 10 ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி பியில் 4 ஸ்டோர் பண்ணிக்கிறேன். நான் வந்து பியில் வந்து 4 வச்சுருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்னா சியில் வந்து இது ரெண்டையும் ஏவையும் பியையும் டிவைட் பண்ணி எனக்கு சியில் ஸ்டோர் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படின்னா ஓகே, அதை பண்ணலாம். எப்படின்னா சி ஈக்குவல் டு ஏ டிவைடட் பை பி அப்படின்னு கொடுத்துட்றேன். அப்படின்னா இது என்ன பண்ணுன்னா ஏவையும் ஏவை பியால் டிவைட் பண்ணி அதில் வர்ற வேல்யூ பற்றி நீங்கள் ஸ்டோர் பண்ணும். இந்த இடத்துலையும் ஒரு பிரச்சனை இருக்குது. என்னன்னு கேட்டால் நம்ம வந்து இப்போ சிஸ்டமுக்கு சொல்லலை இது என்ன டேட்டா டைப் அப்படிங்கிறதே இப்போ நம்ம சொல்லலை அப்படின்னா அதுக்கு என்ன டேட்டா டைப்னே தெரியாது. நான் கொடுத்துருக்கிறது வர்ற ஆன்சர் புள்ளி வச்ச நம்பரா இல்லை முழு எண்ணா அப்படிங்கிறது அதுக்கு தெரியாது, புள்ளி இல்லாத நம்பரா அப்படிங்கிறது தெரியாது. அதனால சிஸ்டம் என்ன பண்ணும், அதை வந்து தப்பாக ஸ்டோர் பண்ணி வச்சிடும். அப்படி பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இது வந்து இங்கே வந்து எந்த பாயிண்ட்டுமே வரல, புள்ளி வச்ச நம்பர் எதுவுமே இல்லை, 10ங்கிறது ஒரு முழு நம்பர். அதனால் அதை வந்து இன்ட் அப்படின்னு கொடுத்துட்றோம். இதுக்கு முன்னாடி வந்து இன்ட்டுங்கிறத சொல்லிடுறோம், இந்த நம்பர் வந்து இன்ட்டு நம்பர் தான்ப்பா, புள்ளிலாம் எதுவும் வரல அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிடுறோம். அதுக்கடுத்து இப்போ வரப்போகிற ரிசல்ட் சிங்கிறது பாயிண்டில் தான் வருங்கிறது நமக்கு தெரியும். அதனால் அதை ஃப்ளோட்டுன்னு கொடுத்துட்றோம். இந்த ஃப்ளோட்னா என்னங்கிறத சொல்கிறேன், இப்போதைக்கு வந்து இதை மட்டும் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். இப்போ கொடுத்தவுடனே சியில் என்ன இருக்கும் அப்படின்னா 2.5 அப்படிங்கிறது ஸ்டோர் ஆகும். 2.5ங்கிறது பாயிண்டில் வர்ற நம்பருங்கிறது நமக்கு முன்னாடியே தெரிஞ்சதுனால அதை ஃப்ளோட்டுன்னு சொல்லி கொடுத்துட்டோம். ஓகே, இப்போ ஃப்ளோட்னா என்னன்னு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து கேரக்டர் பற்றி பார்க்கலாம். கேரக்டருங்கிறது என்னென்னா கேரக்டர்னால் ஒரே ஒரு எழுத்தை இல்லை ஒரு சிம்பிளை ஏதாவது ஒரு சிங்கிள் லெட்டர்ஸை மட்டும் ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு பேர் கேரக்டர். எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம், நம்ம இனிஷியலை ஸ்டோர் பண்ணலாம். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து ஒரே ஒரு லெட்டரில் மட்டும்தான் இனிஷியல் வச்சுருப்போம். இப்போ எக்ஸாம்பிள் கேரக்டர் இனிஷியல் ஈக்குவல் டு என் அப்படின்னு கொடுத்தோன்னா இப்போ இனிஷியலில் என்ன இருக்குது, என் ஸ்டோர் ஆகிருக்கு. அது என்ன இனிஷியலுங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால் அது ஒரு கேரக்டர். இனிஷியலில் ஸ்டோர் ஆகிருக்கிறது வந்து கேரக்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ரிங்குங்கிறது வந்து இதே கேரக்டரை செட்ஸ் ஆஃப் கேரக்டர் நிறையா கொடுக்குறது. இப்போ நேமுங்கிறத வந்து ஜாவா அப்படின்னு வச்சுருக்கேன் அப்படின்னா இந்த ஜேங்கிறது ஒரு கேரக்டர், ஏங்கிறது ஒரு கேரக்டர், வி ஒரு கேரக்டர், ஏ ஒரு கேரக்டர். இப்போ காம்பினேஷன் ஆஃப் இந்த கேரக்டர்ஸ் தான் வந்து ஸ்ட்ரிங்ஸ். அதே மாதிரி இந்த ஸ்லாஷ்ன்னு எடுத்துக்கிட்டால் அதுவும் ஒரு கேரக்டர், ஒன்றுன்னு எடுத்துக்கிட்டால் அதுவும் ஒரு கேரக்டர். இது எல்லாத்தோட காம்பினேஷன் தான் வந்து ஸ்ட்ரிங். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ நான் வந்து என்னோடய அட்ரஸ் வந்து 22/7 அப்படின்னு இருக்குன்னா எனக்கு இதை டிவைட் பண்ணக்கூடாது, இப்படியே ஸ்டோர் பண்ணிக்க அப்படின்னு சொல்லணும்னா அதை வந்து நான் ஸ்ட்ரிங்கில் சொல்லலாம். ஸ்ட்ரிங்கில் என்ன சொல்கிறோமோ அதை வந்து எந்த ஒரு மேனிப்புலேஷனுமே பண்ணாமல் அப்படியே எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கும் ஸ்ட்ரிங்கில். இதுவே நான் இதை வந்து இண்டீஜரில் சொல்கிறேன் இல்லை ஃப்ளோட்ஸ் ஈக்குவல் டு 10/4 அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா அது 2.5 தான் ஸ்டோர் பண்ணும். இதோட ரிசல்ட் என்ன வருதோ, டிவைட் பண்ணி ரிசல்ட் என்ன வருதோ அதை தான் ஸ்டோர் பண்ணும். எனக்கு அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன், ஏன்னா இது அட்ரஸ்ஸு, இது வந்து நம்பர்ஸ் கிடையாது அப்படின்னா நீங்கள் வந்து அதை ஸ்ட்ரிங்கில் சொல்லணும்.
அவ்வளோதான். அதுக்கடுத்து வந்து பூலியன் பற்றி பார்க்கலாம். இந்த பூலியன்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில சமயங்களில் வந்து நம்மள்ட்ட யாராவது ஏதாவது கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா நம்ம வந்து சிம்பிளாக ஆமாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி பதில் சொல்லுவோம். அந்த இடத்துல வந்து இங்கே ப்ரோக்ராமிங்கில் நம்ம யூஸ் பண்ணுற இந்த கீவேர்டு வந்து பூலியன். நம்ம வந்து ஒரு வேரியபிளில் எஸ் ஆர் நோ இல்லை ஃபால்ஸ் ட்ரூ அப்படிங்கிறத மட்டும் மென்ஷன் பண்ண போகிறோம், அதை மட்டும் ஸ்டோர் பண்ணால் போதும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்ம பூலியன் கொடுக்கணும். அதாவது ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸுங்கிற மாதிரி சொல்லுவோம் இல்லையா. இப்போ வந்து உங்கள்கிட்ட வந்து சாப்பிட்டீங்களா அப்படின்னு யாராவது கேட்குறாங்க. அப்படின்னு யாராவது கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? எஸ்ன்னு சொல்லுவோம். இங்கே எஸ்ஸுங்கிறது வந்து ட்ரூ, நோனா ஃபால்ஸ்னு அர்த்தம். ட்ரூ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வந்து இங்கே எப்படி சொல்கிறோம், பூலியன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வந்து எனக்கு ஒரு வேரியபிள் இருக்குது, அந்த வேரியபிள் வந்து எஸ் நோங்கிறத மட்டும் ஸ்டோர் பண்ணால் போதும் அப்படின்னா நான் வந்து அதை பூலியனாக டிக்ளேர் பண்ணலாம். எனக்கு இப்போ வந்து ஆன்சர் அப்படின்னு ஒரு வேரியபிள் வச்சுருக்கேன். இந்த வேரியபிளில் வந்து எஸ் நோன் மட்டும் ஸ்டோர் பண்ணால் போதும். இதில் வந்து நான் கேட்குற கேள்விக்கு அவங்க பதிலை ஸ்டோர் பண்ண போகிறேன். சாப்பிட்டீங்களான்னு கேட்க போகிறேன், அவங்க சொல்கிற பதிலை வந்து ஸ்டோர் பண்ண போகிறேன். அவங்களோட பதில் வந்து சாப்பிட்டாச்சு அப்படின்னா ட்ரூன்னு இருக்கணும், சாப்பிட்லைன்னா ஃபால்ஸ்ன்னு இருக்கணும் அப்படின்னு நான் முன்னாடியே சொல்லிடுறேன். இப்போ அவங்க சொல்ல போகிறது வந்து ரெண்டே தான், ஒன்று ட்ரூ இல்லை ஃபால்ஸ். ஸோ நான் இப்போ வந்து ஆன்சரை பூலியனில் டிக்ளேர் பண்ணியிருக்கிறது கரெக்டு தான். ஏன்னா அவங்க சொல்ல போகிறது வந்து ட்ரூ இல்லை ஃபால்ஸ், ரெண்டில் ஏதோ ஒன்று. ஓகே, அடுத்து வந்து நம்ம அந்த ஒவ்வொரு டேட்டா டைப்புக்கும் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இன்டிஜர் டேட்டா டைப். ஒவ்வொரு டேட்டா டைப்பையும் டிக்ளேர் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஒவ்வொரு வேரியபிளையும் டிக்ளேர் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடி வந்து நம்ம என்ன டேட்டா டைப்பாக கொடுக்கணும் அப்படிங்கிறத முன்னாடியே கொடுத்துடணும். அப்போ தான் வந்து சிஸ்டம்க்கு அது வந்து என்னங்கிறது தெரியும். ஏன்னா ஏஜ் வந்து பாயிண்டில் கொடுக்க முடியாது இல்லையா, அதை வந்து நம்ம பாயிண்ட் நம்பராக டிக்ளேர் பண்ண முடியாது, டெசிமல் நம்பராக டிக்ளேர் பண்ண முடியாது. ஸோ அதை இன்டீஜராக கொடுத்துடணும். இப்போ நான் இன்ட் ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 22 அப்படின்னு கொடுத்துட்டோன்னா அது ஒரு ஃபுல் நம்பர். ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 22, அது ஃபுல் நம்பர் அப்படிங்கிறது சிஸ்டம்க்கு தெரியும். அதே மாதிரி சேலரி இன்ட்டில் கொடுத்துட்டேன் அப்படின்னா இதில் எந்த டாட்டுமே வரக்கூடாது. ஸ்பீடையும் அதே மாதிரி கொடுக்குறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் நான், அப்படின்னா இப்படி கொடுக்கலாம். ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிற டேட்டா டைப் என்னன்னு கேட்டிங்கன்னா, எக்ஸாம்பிள் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறது வந்து ஃப்ளோட் அப்படின்னா என்னென்னா மிதப்பு புள்ளி, அதாவது டெசிமல் பாயிண்ட்ஸ் இருக்க வேல்யூஸை வந்து நம்ம ஃப்ளோட்டுன்னு சொல்லுவோம். அதை வந்து நம்மளால் ஃபுல் நம்பராக கன்சிடர் பண்ண முடியாது. ஸோ அதை இன்டீஜரில் ஸ்டோர் பண்ண முடியாது. அதுக்குன்னு இருக்கிற அந்த டேட்டா டைப்புக்கு பேர் வந்து ஃப்ளோட். இப்போ நான் வந்து எனக்கு லென்த்துன்னு ஒரு வேரியபிள் இருக்குது. லென்த்துங்கிறது பாயிண்டில் வரப்போகுது அப்படின்னா அதை வந்து நான் ஃப்ளோட்டுன்னு டிக்ளேர் பண்ணணும். ஃப்ளோட்டுன்னு டிக்ளேர் பண்ணிட்டேன்னா இதில் பாயிண்டில் வந்தால் ப்ராப்ளம் கிடையாது. இதில் இன்னொரு ப்ராப்ளம் என்ன இருக்குன்னா, நம்ம ஃப்ளோட்டுன்னு மட்டும் டிக்ளேர் பண்ணால் பத்தாது. ஃப்ளோட்டாக இருக்கிற வேரியபிளுக்கு முன்னாடி நம்ம எஃப் சேர்க்கணும். இல்லைனா ஜாவா வந்து அந்த வேல்யூ பாயிண்ட் வர்ற வேல்யூவை டபுளாக கன்சிடர் பண்ணிக்கும். இதனால் என்ன ஆகும்னா டபுளோட மெமரி ஸ்பேஸ் வந்து அதிகம். நம்ம யூஸ் பண்ணுறது வெறும் ஃப்ளோட். அது வந்து அவ்வளோ பெரிய மெமரி ஸ்பேஸை எடுத்துக்கணுங்கிற அவசியம் வந்து நமக்கு கிடையாது. ஸோ லாஸ்ட்டில் வந்து எஃப்ங்கிறத மென்ஷன் பண்ணால் மறக்கக்கூடாது. செகண்ட் பார்த்தீங்கன்னா, இதுக்கும் நான் ஃப்ளோட்னு கொடுத்துட்றேன். ஏன்னா இதுலேயும் வந்து பாயிண்ட் வச்ச நம்பர் தான் கொடுத்துருக்கேன். இப்போ இதில் பாயிண்ட்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா சிங்கிள் நம்பர் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம ஃப்ளோட்டை யூஸ் பண்ணால் போதும். ஏன்னா இது அதிக ஸ்பேஸை ஆக்குபை பண்ண போகிறதில்ல. இந்த 10.5ங்கிறதோ இல்லை 8.4ங்கிறதோ அதிக ஸ்பேஸை ஆக்குபை பண்ண போகிறது கிடையாது. ஸோ தட் நம்ம வந்து இதை ஃப்ளோட்டாக டிக்ளேர் பண்ணால் போதும். அதுக்கடுத்து ஃப்ளோட்லேயே இன்னொரு ரகம் இருக்குது, அதுதான் வந்து டபுள். அதாவது ஃப்ளோட்டை விட பெரிய நம்பர் அப்படின்னு அர்த்தம் டபுள். இப்போ பைங்கிற வேல்யூ பார்த்துக்கிட்டிங்கன்னா இதோட வேல்யூ வந்து இதுதான் 3.141592. இது அப்படி பெருசாக போகுது பார்த்தீங்களா. அங்கே வந்து நம்ம டாட்டுக்கு அடுத்து 2 நம்பர் தான் ஸ்டோர் பண்ணோம். பட் எனக்கு இது எக்ஸாக்டாக இந்த நம்பர் தான் வேணும் அப்படிங்கிறப்ப டாட்டுக்கு எடுத்து பெருசாக போகுது பாருங்கள். புள்ளிக்கு அப்புறம் ஒரு 8 நம்பருக்கு மேலே போகுது. அதனால நம்ம இந்த இடத்துல டபுளாக டிக்ளேர் பண்ணி ஆகணும். ஏன்னா ஃப்ளோட்டோட லென்த் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா இவ்வளோ தான் ஸ்டோர் பண்ண முடியும் டாட்டுக்கு அப்புறம் அப்படின்னு ஒரு ரூல் இருக்குது. இதில் வந்து 6 to 7 நம்பர்ஸ் வரலாம். 6 to 7 நம்பர்ஸ் டாட்டுக்கு அப்புறம் வரலாம். அதுக்கு மேலே போச்சுன்னா இதை வந்து நம்ம ஃப்ளோட்டில் சேவ் பண்ண முடியாது. அதோட மெமரி ஸ்பேஸ் அதை தாண்டி வெளியே போயிடும். ஓகே, இப்போ வந்து நம்ம டபுள் எடுத்துக்கிட்டோன்னா இதில் 15 அப் டு 15 வரைக்கும் 15 டாட்டுக்கு அப்புறம் 15 நம்பர்ஸ் வரைக்கும் வரலாம். இந்த மாதிரி பெரிய நம்பர்ஸ் எல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்காக டபுள்னு எடுத்துக்கிறோம். அதுக்கடுத்து பூலியன். முன்னாடி சொன்ன மாதிரியே இப்போ வந்து நீங்கள் சாப்பிட்டீங்களா இல்லையா அப்படிங்கிறத எஸ் நோன்னு சொல்லக்கூடாது, எஸ் நோ அப்படிங்கிறத வந்து நான் எஸ்ஸை ட்ரூ நோங்கிறத ஃபால்ஸ்னோ எடுத்துக்கலாம். அப்படின்னா இப்போ நீ சாப்பிட்டியா அப்படின்னு உன்ட்ட யாராவது கேட்டாங்க அப்படின்னா நான் எஸ்ன்னு சொல்லுவேன். இப்போ நீ மதுரையிலேருந்து வர்றியா அப்படின்னு கேட்டால் நான் மதுரைனா ஆமான்னு சொல்லுவேன், இல்லைனா நோன்னு சொல்லுவேன். இதையே வந்து நம்ம ப்ரோக்ராமிங்கில் எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா
இதை இந்த மாதிரி எடுத்துக்கலாம். பூலியனில் டிக்ளேர் பண்ணிவிட்டு ஆர் யூ இந்தியன், நீ இந்தியனா அப்படின்னு என்கிட்ட ஒருத்தர் கேட்டார்னா எஸ் ஆமாம் அப்படின்னா நான் ஆமாம் அப்படின்னா இங்கே ட்ரூன்னு கொடுக்கணும். இந்த மாதிரி வேல்யூஸ் மட்டும்தான் இதை அக்செப்ட் பண்ணிக்கும். பூலியன்லாம் நம்ம இதை தவிர ட்ரூ ஃபால்ஸுங்கிற ரெண்டை தவிர வேறு எதையுமே ஸ்டோர் பண்ண முடியாது. இல்லை அப்படின்னா இந்த இடத்துல ஃபால்ஸ்னு கொடுக்க போகிறேன். அதுக்கடுத்து கேரக்டர் பற்றி பார்க்கலாம். இது வந்து இப்போ கேரக்டரில் நான் இனிஷியல் அப்படின்னு ஒரு வேரியபிள் வச்சுருக்கேன். இந்த வேரியபிள் என்ன ஸ்டோர் பண்ண போகுதுன்னா என்னோட இனிஷியலை தூக்கி ஸ்டோர் பண்ண போகுது. அதில் ஒரே ஒரு கேரக்டர் மட்டும்தான் இருக்க போகுது. அதனால இந்த கேரக்டருக்கு என்ன மெமரி ஸ்பேஸ் யூஸ் பண்ணுறோமோ ரொம்ப கம்மியான மெமரி ஸ்பேஸ், 1 பைட் எடுத்துக்கும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு இருந்தால் போதும். அப்படின்னா நான் அதை வந்து கேரக்டர் டிக்ளேர் பண்ணால் போதும். அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்ட்ரிங். இப்போ அட்ரஸை பாருங்கள். அட்ரஸுங்கிறதுல நம்பரும் இருக்குது, சிம்பிளும் இருக்குது, இதே மாதிரி லெட்டர்ஸும் இருக்குது. இப்போ இதை போய் நான் நம்பரில் ஸ்டோர் பண்ணேன்னா அது என்ன சொல்லணும்னா, இந்த மாதிரி லெட்டர்ஸை கொண்டு வந்து நம்பரில் ஸ்டோர் பண்ணுறீங்க, இது தப்புன்னு சொல்லும். அதே மாதிரி இப்போ நான் இந்த இதை மட்டும் என்னோட இதை டோர் நம்பர் அப்படின்னு தூக்கிட்டு போய் இதை நான் ஒரு நம்பரில் ஸ்டோர் பண்ணேன்னா அது என்ன பண்ணுன்னா 13/55 அப்படிங்கிறத டிவைட் பண்ணி ஒரு ஆன்சர் ஒன்று ஜென்ரேட் ஆகும். அந்த ஆன்சரை தூக்கிட்டு போய் அதில் ஸ்டோர் பண்ண ட்ரை பண்ணும். நமக்கு அப்படி நடக்கக்கூடாது. ஏன்னா இது அட்ரஸ், இது எப்படி கொடுத்துருக்குமோ அப்படியே வரணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி இந்த மாதிரி கொடுக்குறோம். ஸ்ட்ரிங் அட்ரஸ் அப்படின்னு போட்டு கொடுக்குறோம். அதே மாதிரி இந்த ஸ்ட்ரிங்கை யூஸ் பண்ணுறப்ப வந்து ஒரு கண்டிஷன் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி கொட்டேஷன் இருக்கணும். அதே மாதிரி எண்டிங்லேயும் ஒரு கொட்டேஷன் இருக்கணும். இந்த கொட்டேஷன் ரெண்டுக்கும் இடையில் நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அது அப்படியே இந்த ஸ்ட்ரிங்கோட இதில் ஸ்டோர் ஆகிக்கும். அந்த வேரியபிளில் அப்படியே ஸ்டோர் ஆகும். அதே மாதிரி கேரக்டரை கொடுக்கும்போது முன்னாடி வந்து ஒரு சிங்கிள் கோட்ஸ் கொடுக்கணும். இப்போ வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் ஒன்று பண்ணி வச்சுருக்கேன். அந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு அதை ரன் பண்ணி காட்டுறேன். அதில் என்ன அவுட்புட் வருதுங்கிறத பாருங்கள். இப்போ இதை பார்த்தீங்கன்னா கிளாஸ் மை சாம்பிள் ஒரு கிளாஸ் ஒன்று வச்சுருக்கேன். அதில் வந்து ஏங்கிற ஒரு வேரியபிளில் 10ன்னு ஸ்டோர் பண்ணியிருக்கேன். எஃப்பில் வந்து 10.5 அப்படின்னு ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து ஃப்ளோட்டாக யூஸ் பண்ணியிருக்கிறதுனால பின்னாடி எஃப்ங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து கேரக்டர் சி அப்படிங்கிறதுல சீனே ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அந்த டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. அதுக்கடுத்து ஸ்ட்ரிங் எஸ்ன்னு சொல்லி ஒரு வேரியபிள், அதில் அட்ரஸை ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அட்ரஸ் அப்படின்னு போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து டபுள் டிங்கிற ஒரு வேரியபிள், அதுக்கு அடுத்து அதில் வந்து ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இதில் பாருங்கள், பாயிண்ட்டுக்கு அடுத்து நிறையா நம்பர்ஸ் வருது. அதனால் இதை டபுளாக டிக்ளேர் பண்ணி அதில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்து பூலியன் பியில் என்ன ஸ்டோர் பண்ணியிருக்கேன்னா எஸ்ஆர் நோ. இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்டை வச்சு இந்த வேல்யூஸை ஃபுல்லாக அக்சஸ் பண்ண, அதாவது இந்த இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத எனக்கு பிரிண்ட் பண்ணி காட்டு, டிஸ்பிளேயில் பிரிண்ட் பண்ணி காட்டு அப்படிங்கிறத வந்து இங்கே சொல்லியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அதுக்குள்ளே போய் அந்த அக்சஸ் பண்ண போகிறேன். இப்போ வந்து இது எப்படி பண்ணுறது என்னங்கிறதுலாம் பின்னாடி வர்ற ப்ரோக்ராம்ஸில் பார்க்கலாம். இது மாதிரி நெக்ஸ்ட் லைனில் வந்து நின்றுட்டா நமக்கு எந்த எரருமே இல்லைங்கிறது தான் அர்த்தம். இதை பற்றி நம்ம பிரீஃபாக நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்து வர வீடியோஸ்லாம் பார்க்கலாம். ப்ரோக்ராமிங் பற்றி உள்ள டெப்த்தாக போகும்போது அடுத்து பார்க்க ஆரம்பிக்கலாம். இப்போ நான் இதை வந்து ரன் பண்ண ட்ரை பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோக்ராமில் நான் என்ன சொல்லியிருந்தேனோ அது அப்படியே வந்திருக்கும் பாருங்களேன். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் வந்து ஏல 10ன்னு ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து ஏல என்ன இருக்குன்னு காட்டுன்னு சொல்லியிருக்கேன். ஏல 10ன்னு காட்டிருச்சா? அதே மாதிரி எஃப்பில் வந்து இங்கே செகண்ட் பி இருக்கா? பியில் என்ன இருக்குது? ட்ரூன்னு இருக்குது, அதை காட்டுன்னு சொல்லியிருக்கேன். பியில் ட்ரூன்னு இருக்கிறத காட்டியிருக்கு. சியில் என்ன இருக்கோ அதை காட்டுன்னு சொல்லியிருக்கேன். கேரக்டரில் வந்து சீனு கொடுத்துருக்கேன், அதை காட்டிருச்சு. நெக்ஸ்ட்டு டியில் டபுளில் வந்து ஒரு பெரிய நம்பர் ஒன்று ஸ்டோர் பண்ணியிருக்கேன், இதை காட்டுன்னு சொல்லியிருக்கேன், காட்டிருச்சு பாருங்கள். இங்கே காட்டியிருக்கா? அதே மாதிரி எஃப்பில் என்ன ஸ்டோர் பண்ணியிருக்கேன்? ஃப்ளோட்டில் ஒரு வேல்யூ, எஃப்பில் வந்து 10.5 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெசிமல், அதாவது இங்கே ஃப்ளோட்டுன்னு சொல்லுவோம் டெசிமலை, அதை ஸ்டோர் பண்ணியிருக்கேன், அதை காட்டுன்னு சொல்லியிருக்கேன், அப்படி காட்டிடுச்சு பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து அட்ரஸ் அதாவது ஸ்ட்ரிங்குன்னு சொல்லியிருக்கேன். ஸ்ட்ரிங் எஸ்ஸில் அட்ரஸ்ன்னு ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அதை வந்து எனக்கு அந்த இதை காட்டு அப்படிங்கிறதுக்காக எஸ்ன்னு கொடுத்துருக்கேன். அதை அப்படியே அட்ரஸ்ன்னு போட்டு பிரிண்ட் பண்ணி காட்டுது பாருங்கள். இப்போ வந்து நமக்கு ஒரு டவுட் வரும், என்னென்னா இதை வந்து இப்படி தான் கொடுக்கணுமா நான் ஃப்ளோட்டுக்கு பதிலாக இந்த இடத்துல இன்ட்டுன்னு கொடுக்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுக்கக்கூடாது. கொடுத்தா வந்து எரர் வரும். சிஸ்டம் வந்து இப்போ சொல்லும் நமக்கு, நீங்கள் வந்து இதை வந்து இப்படி கொடுக்க ட்ரை பண்ணுறீங்க, அப்படி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும்.
சாரி, சேவ் பண்ண மறந்துட்டேன். ஆக்சுவலாக வேறு லொக்கேஷனில் சேவ் பண்ணிட்டேன் போல இருக்குது, அதனால தான் எரர் வருது. 1 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். எரர் வருதா? இங்கே பாருங்கள், இன்கம்பேட்டபிள் டைப்ஸ் பாசிபிளி லாசி கன்வர்ஷன் ஃப்ளோட் டு இன்ட் அப்படின்னு போட்டிருக்கா. அதாவது என்ன சொல்லுதுன்னா, இதை கன்வெர்ட் பண்ண முடியல, ஃப்ளோட்லேருந்து இன்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ண முடியல. நீங்கள் கொடுத்துருக்க வேல்யூ வந்து ஃப்ளோட், ஆனால் டிக்ளேர் பண்ணி வச்சுருக்கிறது இன்ட்டாக பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத எரராக காட்டுது. ஓகே, இப்போ இதை நம்ம வந்து திரும்ப சேஞ்ச் பண்ணலாம். ஃப்ளோட்னு கொடுத்து இதை வந்து சேவ் பண்ணிவிட்டு நான் திரும்ப இதை ரன் பண்ணுறேன். இப்போ ரன் ஆகும் பாருங்கள். ஏன்னா நம்ம வந்து இங்கே கரெக்டாக கொடுத்துட்டோம் அப்படின்னா ரன் ஆகும், மாற்றி கொடுக்கக்கூடாது. திரும்ப ரன் ஆயிடுச்சா? ஓகே, இப்போ வரைக்கும் பார்த்ததில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, புரியலை அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி வேறு என்ன வீடியோ வேணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள், அந்த வீடியோவை நாங்கள் ட்ரை பண்ணுறோம். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவை நீங்கள் பார்க்கல, ஜாவானா என்ன, அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, ஜேடிகேனா என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரியலை அப்படின்னா மேலே வந்து ஐ பட்டனில் லிங்க் தரேன், பார்த்துக்குங்க. இவ்வளோ நேரம் அந்த வீடியோவை பார்த்ததுக்கு தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். எண்டு காடு போட்டு எகத்தாளமான பண்றீங்க, எனக்கு எண்டே கிடையாதுடா.